இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் சிமுலேட்டரில் நம்ம ஆக்சுவலாக லாஸ்ட் டைமே ஒரு ரேம் சேலஞ்ச் ட்ரை பண்ணியிருப்போம். யாருக்கெல்லாம் தெரியுமோ எல்லாம் தெரியும். அதை நம்ம இப்போ முடிக்க ட்ரை பண்ண போகிறோம் மக்களே. ஸோ வாங்க இந்த வீடியோலையாவது நம்மளால் அதை முடிக்க முடியுதா அப்படிங்கிற ஒரு ட்ரையை பண்ணிடலாமா? வாங்க. யார் இந்த மேப்பை க்ரியேட் பண்ணதுங்கிறதோ விருந்துச்சு கீழே. ஸோ இந்த ஃப்ளாம் பிளேடில் அடி வாங்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கேமரா மாற்று ஃப்ரீ கேம். ஓ இல்லை ஃப்ரீ கேம் மக்களே. இதில் ஏதாவது பக்ஸ் இருக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும்? பக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதை டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே 30 ஏதாவது சேலஞ்ச் கொடுக்காத இருந்தால் கொடுங்க. ஒரு நல்ல சேலஞ்சாக இந்த கேமில் முடிஞ்சால் முடிக்கிறேன். ஐயோ அச்சிச்சோ. ஓகே ஸ்லோமா உசுரு எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடு. ஐயோ வருது ஓடு. போச்சு, ஜோலி முடிஞ்சு. ஓகே மேட்ரு க்ளோஸ். செத்துடான். வேஸ்டட் போச்சா. அது அவ்வளோதான் கதை முடிஞ்சு. பாய் ப்ளே. ஸோ வந்தாச்சு மகளே. அது அவ்வளோதான். அதோட டைம் முடிஞ்சு. வாங்க இப்பயாவது போகலாம். ட்ரை கரோ. இந்த சேலஞ்சை நான் இப்போ முடிக்கிறேன். இது பட்டத்தை பறிக்கிறேன். நல்லா இருக்கா? இந்த சேலஞ்சை நான் இப்போ முடிக்கிறேன். அந்த பட்டத்தை பறிக்கிறேன். டக்குன்னு போ. எந்த பட்டத்தை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாய், சும்மா சீனுக்கு சொன்னேன். டே ஐயோ. நல்ல வேலை மோதிருப்பான். ஃபேன் பிளேட் அவ்வளோவா மகளே திக்காக இருக்குது. ஆனால் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் அப்படி தானே. ஓகே இண்டியன் பைக் ஃபேன் லவ்வர்ஸ் எல்லோரும் வந்து என்னை பிடிச்சி கடிச்சு வைக்காதீங்க என்மாரி பாவம். ஸோ போதும். நில்லு. அப்படியே ஜம்ப். இதான் நம்ம we have made this far மக்களே. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஐயோ வேஸ்டட் இல்லையா? டேய் இவ்வளோ ஹைட்லேருந்து உள்ளடா, நியாயமாடா இதெல்லாம். 3 கால். நான்லாம் இந்த ரேஸை லாம்போ வச்சு முடிக்க போகிறேன். லாம்போக்கே ஒரு ரீடிசைன் கொடுத்துருந்தப்போ இந்த கேமை நான் லாஸ்ட்டாக தொட்டது மக்களே. அப்புறமா கடக்கு வெட்டியாக தான் கிடக்கு. எப்போ மக்களே இதெல்லாம் பண்ணானுங்க இவனுங்க? ஃப்ரீ கேமே இல்லையா என்ன? அப்படி தான் தெரியுது. மூவே பண்ண முடியல. ஐம் ஃபாலோயிங் த ஷேடோ. டக்குன்னு பண்ணாடே. ஆனால் இந்த ஃபிசிக்ஸ் மட்டமாக இருக்குது மகளே. ஒத்துக்கணும், கரெக்டாக ஒத்துக்கணும். நீங்கள்லாம் போ டே வேணாம்டா. ஓகே ஹல்தி பிடிச்சி ஏறு. லாம்போ நல்லா முடியும். யூ கேன் டூ இட் லாம்போ. முடியும்டா. போடா. கொஞ்சம் ஹை பவர் கார் தான் மகளே இது. அதனால தான் முடியுது. இதெல்லாம் ரியல் லைஃப்பில் தொட முடியும்? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஓகே மகளே வாங்க. டே இது என்னடா பிஓவி? பட் நான் எப்படியே ஓட்டிகிட்டு போகிறேன். ஆனால் இதுவும் கேவலமாக இருக்குது. ஒரு சண்டும் தெரியல. வாகே நீ தண்ணியை ஊற்றி செத்துறாதடா. ஹலோ கேன் ஐ கெட் மை ஃபோன் அவுட்? ஓ ஜோலி அவுட்டா? வாகே அது உங்களுக்கு அதையே முடிச்சு விட்டானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. டேய் நான் வாழணும். ஓகே வந்தாச்சு. இன் 3 2 அதுங்களும் வந்தாச்சு. எவ்வளோ வேகமாக ஓடாது இந்த கேம். என்ன அவ்வளோ லைட் வெயிட் கேமா?
ஆனால் 30 எஃபிஎஸ் தான் அது எஃபிஎஸ் கேப்பாக இருக்குமோ இருக்கும். இப்போ 60 எஃபிஎஸ் போட்டு விட்டா கூட இன்னும் கொஞ்சம் கேம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி ஆடுத மக்களே, இது ஓவர் கில் பண்ணிட்டேனுங்க. ஸோ அதான் இந்த கேம் பற்றி குறைய பேசிகிட்டு இருக்காதாங்க அதிக மக்களே. இந்தியன் ப்ராடக்ட்னா அப்படியான்ட்டு, இது வெளிநாடு ப்ராடக்ட்னால இருந்தால் அதுதான் யூஸ் பண்ணோம். அப்போ தான் நம்ம நாட்டு ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுவானுங்க. இல்லைனா இந்தியனுங்கிறதுக்காகவே வாங்குறானுங்கன்னு நம்ம நாட்டு ப்ராடக்ட் இம்ப்ரூவே தான் பண்ண மாட்டானுங்களே. ஓகே ஓகே ஜோலி முடிஞ்சு ஒன்றுமே ஆகல. இப்போயாவது தெரியுது, இப்போயாவது எஃப்ஓவி நல்லா இருக்கு மக்களே. ஜுராசிக் பார்க்குக்கு ஒரு என்ட்ரியை கொடுப்போமா? வாங்கடே, இந்த பார்க்கே எங்களோடது தெரியும்ல. ஐயோ இவன் தெரிச்சிட்டானே நிஜமாவே. பைக்கர்ரா மகளே. ஜுராசிக் பார்க்குக்கு என்ட்ரி எந்த பக்கம்? ஜுராசிக் பார்க் இதோ இங்கே தான் இருக்குது. நல்ல வேலை சுற்றிட்டு போகணுமான்னு நினச்சிட்டேன். ஓய் அண்ணன் வரேன் வலிவுட்டு. வாமா டைனோசர்ஸ் நாங்களாம் அப்போவே அப்படிமா டைனோசர்ஸ் வாங்கம்மா. ஐயோ கேம்காரனுக்கே நான் சொன்னது போகிறீங்களா மகளே, கேம்காரனுக்கே நான் சொன்னது போகிறீங்கள. மரத்தை ஸ்பான் பண்ணி விட்டான். டே பைக்கு சீக்கிரம்டா, டைனோசர் என்ன முட்டிட போருடா. டக்குன்னு வா. அழுத்தி வாகேமான். இந்த ஜுராசிக் பார்க் எவ்வளோதான் பெருசு. அழுத்துவோம் கொஞ்சம் நேரம். ஓ எண்டிங். டே ட்ரிஃப்ட் அடிக்காதடா பைக்கு. ஒரு டைனோசர் கூட காணுமே. இது டைனோசரா? கரடி கேமுக்கு கரடியெல்லாம் எப்போ வந்துச்சு? ஐயோ சார், கரடி சார். ஓ புல் சார். நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? என்ன சார் ரிப்ளை பண்ணாமல் போடுறீங்க? சாவுங்க சார். ஐயோ எருமா மாட்டு சார். நீங்கள் இதே எப்படி படுத்துட்ருக்கீங்க சார்? ஏன் சார் படுத்துட்ருக்கீங்க? எந்திரிங்க சார். வாங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஏப்படா. வேறு யாராவது இன்டர்வியூ எடுக்கலாமா? இன்டர்வியூக்காக வாங்க ப்ளீஸ். ஜாப் ஆப்ஷன்ஸ் ஓப்பன். நான் டைனோசர் சாரை பார்க்கறதுக்காக இந்த பக்கமாக வந்தேன். இப்போ தான் ஒரு எருமா மாட்டு சாரை பார்த்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு வரேன். ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டார். வேறு யாரை செலக்ட் பண்ணலான்னு சுற்றிட்டு இருக்கேன் மக்களே. வேறு யாரை செலக்ட் பண்ணலாம்? whom to select? ஜாப் இன்டர்வியூ அவைலபிள். ஓகே சார் மாட்டிட்டார். யார் இது? ஓ யானை சாரா? வாங்க யானை சார். யானை சார் ஓடாதீங்க சார். இன்டர்வியூ சார். ஜாப் இன்டர்வியூ சார். அட்டன் பண்ண மாட்டீங்களா? ஓகேமல்ல நீ நம்ம இன்டர்வியூ எடுத்தது இது இன்டர்வியூ எடுத்தது நம்ம இதுக்கு போதும் மகளே. அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இன்டர்வியூஸ்